السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعوذ بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கை பொருந்தி இந்த ரஜபுடைய மாதத்தில் மகத்தான ஜும்மாவுடைய நல்ல நாளில் இறை அருள்கள் எல்லாம் நிறைவாக பொழிகிற அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனினுடைய வேத வசனத்தில் சூரா அல் அன்கபூத்தினுடைய 45வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலாத் இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். ஓதி காட்டும்படி படிக்கப்பட்ட அற்புதமான வாசகம் இது. நாயகமே, நீங்கள் ஓதுங்கள், எடுத்தோதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மா ஊஹிய இலைக மினல் கிதாப், வேதத்திலிருந்து உங்களுக்கு நாம் வஹியாக அனுப்பிய அந்த ஒன்றை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் அகிமிஸ் ஸலாத் என்ற கட்டளை பிறக்கிறது. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஏன்னா இன்னஸ் ஸலாத், நிச்சயமாக தொழுகை, தன்ஹா தடை செய்கிறது, அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க அம்சங்கள் அனைத்திலிருந்தும் அது தடை செய்கிறது. வலதிக்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் என்ற நினைவுதான் அக்பர், ஆக பெரியது. வல்லாஹு, அல்லாஹு தஆலா, யஅலமு, அவன் அறிந்து கொண்டிருக்கிறான், மா தஸ்னஊன், நீங்கள் எவைகளை எல்லாம் செய்தீர்களோ அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் ஓதி காட்டும்படி படிக்கிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, 2 தினங்களுக்கு முன்னால் இறை இல்லங்களில் நினைவுபடுத்தப்பட்டது மிஅராஜினுடைய நிகழ்வு. பொதுவாக நம்மிடத்தில் சில கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் சில கருத்துகள் ஒவ்வாமை நிகழ்தலும் என்பது காலகாலத்திற்கும் இருக்கிற ஒன்று. ஒரு இடத்தில் மிஅராஜினுடைய சிறப்புகள் ஒரு பக்கமாக அது இணையதள ஊடாக, அதே மாதிரி அவர்களுடைய ஊடகங்கள் அதன் மூலமாக பயணிக்கும் என்றால், இன்னொரு புறத்தில் அதனுடைய எதிர்மறை கருத்துக்கள் பயணிக்கும்.
அது கூடுமா கூடாதா அப்படியா இப்படியா சொல்லி இது காலத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்தில் பயணிக்கக்கூடிய ஒன்றுதான், எல்லா நிகழ்வுகளுக்கும் கூட. ஆனால் அதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும், இரண்டு நபர்களும் அவர்கள் மார்க்கத்தை தான் முன்வைக்கிறார்கள். எடுத்தோதுகிற விஷயம் சரியாக இருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் தான். அது இரண்டு பேர்களினுடைய இரண்டு சாரார்களினுடைய உள்ளங்களிலேயும் வேறு எண்ணம் கிடையாது என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். வேறு எண்ணம் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் உண்மையிலேயே ஒருவரை நரகத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அபிலாஷையில் யாராவது அப்படி செய்வார்களா என்றால் அப்படி செய்ய போவது கிடையாது. அப்பொழுது ஏன் இந்த முரண்பாடுகள், இந்த நிலைப்பாடுகளில் வேறுபாடுகள் என்பதை கொஞ்சம் ஓரளவு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் முகவுரையாக நான் உங்களுக்கு சில செய்திகளை முன்வைக்கிறேன். பொதுவாகவே நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். இப்ப இந்த மாதம் ரஜபுடைய மாதம், அடுத்து ஷஅபான் மாதம், ரமலான் மாதம் சிறப்பானது. சங்கையான மாதம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது 4 மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று 4 சங்கை மிகு மாதங்கள் இருக்கிறது என்று. 12 மாதங்கள் இறைவன் அவன் ஆழத்தை படைத்த காலத்திலிருந்து, அந்த சராசரத்தை படைத்த காலத்திலிருந்து 12 மாதங்கள் என்பது இறை நிர்ணயத்தில் உள்ள ஒன்று. அந்த 12 மாதங்களுக்கு பெயர்கள் வேண்டுமானால் இப்பொழுது நாம் பல பெயர்களை வெவ்வேறு மொழிகளில் பார்க்கலாமே தவிர 12 மாதங்கள் இருக்கிறது என்பதில் எந்த சாராருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. 12 மாதங்கள் இருக்கிறது சொல்லி அந்த 12இல் 4 மாதங்கள் சங்கைக்குரிய மாதங்களாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 4 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம்ங்கிற 3 தொடர்ந்து வரும். ரஜபுங்கிற இந்த தனித்த மாதம் அடையாளப்படுத்தப்பட்ட மாதம். அல்லாஹ் சொல்லும் பொழுது பலா ததுலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த நாள்ல நீங்க என்ன செய்யாதீங்க, இந்த மாதங்கள்ல அநீதம் செய்யாதீங்க அப்படிங்கிறான். இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த மாதத்துல நீங்க அநீதம் செய்யாதீங்கன்னு சொல்றான் அப்படின்னா அப்ப மத்த மாதத்துல அநீதம் செய்யலாமா? அநீதம் எப்பவும் தான் செய்யக்கூடாது, எந்த நேரத்திலையும் செய்யக்கூடாது, எந்த சந்தர்ப்பத்திலையும் செய்யக்கூடாது. ஒருபடி மேலே சொல்ல போனால் உங்களுக்கு தீங்கு இழைக்கிறவனுக்கு கூட நீங்கள் தீங்கு இழைக்காதீர்கள் என்பதுதான் போதனை செய்யப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி வடிவமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நோவினை செய்தவர்களுக்கு, தனக்கு தீவினை செய்தவர்களுக்கு கூட அவர்களினுடைய நலவுக்காகத்தான் பிரார்த்தனை செய்தார்களே தவிர நீங்கள் எதிரிகளுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களை அவர்கள் நோகடித்து விட்டார்கள், உங்களை சாகடிக்க துடிக்கிறார்கள் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கை கூட என் பெருமானாரின் செவிகளில் விழுந்த பொழுது பெருமானாரின் நாவிதர்கள் அழைத்து அசைந்து அது உச்சரித்த வார்த்தை என்ன என்றால், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என் கூட்டத்தை மன்னிச்சது தெரியாம இருக்கிறாங்க. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், நீ நேர்வழி காட்டியது அவங்க புரியாம இருக்கிறாங்க. இப்படித்தான் அமைந்ததே தவிர அவர்களின் நாவுகள் ஒரு நாளும் அவன் செய்கிற அதை போன்ற பகரத்தை செய்ய வேண்டும் என்று பெருமானால் ஆசிக்கவே இல்லை, எண்ணம் கொள்ளவில்லை. அப்ப என்ன இந்த மாசத்துல மாத்திரம் நாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மத்த மாசத்துல செய்யாதப்பா, இது சங்கையான மாதம், செஞ்சிடவே அந்த பக்கமே திரும்பிடாத அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்த மாதத்துல நீ செஞ்சாலும் உனக்கு விவகாரம் உண்டு, தண்டனை உண்டுதான், அதற்கான நோவினைகள் தீவினைகளை நீ அனுபவிப்பாய். ஆனால் இந்த மாதத்தில் செய்தால் கொஞ்சம் கூடுதலா அனுபவிப்பப்ப கவனமா இருந்துக்க அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். அதனால்தான் அறிஞர்கள் அதை வகைப்படுத்துகிற பொழுது, எப்படி ஒரு நன்மைகளை செய்கிற பொழுது செய்யக்கூடிய நன்மை ஒன்றுதான், ஆனா அதை செய்கிற இடத்தை பொறுத்து வித்தியாசப்படுகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால், நம்ம வீட்டுல ஒரு பருவதான வழக்கத்தை தொழுகணும், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதான்னு சொல்றோம். அது நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றோம். நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னா அந்த வக்துக்குள்ள தொழுதுறணும். வக்தை தாண்டி தொழுதா கலா அப்படிங்கறதுல ஆயிடும். அதை செய்யக்கூடாது. நீங்க என்ன செய்யுங்க, அது தவறி போகிற அளவுக்கு நீங்க உங்க தொழுகையின் நிலைகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள், தொழுதுறணும். எந்த இடத்துல தொழுகலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜுபிலத்தில் அர்து மஸாஜிதா,
எனக்கு பூமி முழுவதும் தொழுகிடமாக தான் ஆக்கப்பட்டிருக்கு. அது சுத்தமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இறையில்லமாகவே இருந்தாலும் ஒரு இடத்துல யாரா ஒரு ஆளு சின்னக்குள்ள உட்கார்ந்து அந்த இடத்துல தெரியாம ஒரு சிறுநீர் அது கழிச்சிடுச்சு அல்ல பட்டுடுச்சு அப்படின்னா இறையில்லமாகவே இருந்தாலும் இப்ப அந்த இடத்துல தொழ முடியுமா? தொழக்கூடாது. அதனாலதான் இறை இல்லத்திற்குள்ளால் பருவமடையாத பிள்ளைகள் வருவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி பற்றக்கூடாதுங்கிறதுனால சலிசில் பவுல்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்துல சலிசில் பவுல் சிலது ஒழுங்கு மூத்திரம் உடைய நோயாளிகள் இருப்பார்கள். அவர்கள் இந்த மாதிரி பொது இடங்களில் இந்த மாதிரி இறை இல்லங்களுக்கு வருவதை கூடுமான வரை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி வருவதாக இருந்தால் முழு பாதுகாப்போடு எந்த விதத்திலும் அது ஒழுகாத அளவிற்கான சூழல்களை உருவாக்கி வைத்துவிட்டு வர வேண்டும். மஜ்னூன்கள் அவர்களுக்கு தொழுகையே கிடையாது, அவர்களை இறை இல்லத்திற்குள்ளால் அனுமதிக்க முடியாது. காரணம் என்ன? ஏதாச்சும் ஒரு இடத்துல நஜீஸ் வச்சிருவாங்க, அடுத்தவர்கள் அந்த இடத்தில் தொழுதால் அந்த தொழுகை ஃபசாதா போயிடும். அதுங்கிறதுனால சரி. அப்ப ஜொயிலத்திலேயே மசாஜிதா, எனக்கு பூமி முழுசு தொழுகு இடம்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எங்கே தொழுகலாம், எங்கே தொழுதாலும் அந்த தொழுகைக்கான நன்மை நிச்சயம் உண்டு. ஆயத்தின் அடிப்படையில் நாளை மகிஷர் பெருவழியில் இந்த ஒரு நன்மை 10 கருதப்படும் என்பது ஒன்று. ஆனால் ஜமாஅத்திற்கு ஒருவர் வருகை தத்து தொழுகையை நிறைவேற்றுகிறார். இப்பொழுது அவருக்கு 27 மடங்கு நன்மை வழங்கப்படுகிறது. அவர் வேற ஏதாச்சும் செஞ்சாரா? 4 ரக்காத் தான் தொழுதார். சுபூல 2 ரக்காத் தான் தொழுதார். தனியா தொழும் போது அதான் தொழுதாரு, ஜமாத்தா தொழும் போது அதான் தொழுதார். லுஹர்ல 4 ரக்காத் தான், அசருக்கு 4 தான், மகரிபுக்கு 3 தான், இஷாவுக்கு 4 தான். எங்கேயாவது அங்க தொழும் பொழுது தனியா தொழுதா 2 சுபூல, ஜமாத்தோட தொழுதா கூட ஒரு 2 அப்படின்னா இருக்கு இல்ல. அப்ப அங்கு எதை செய்தாரோ அதை தான் இங்கேயும் செய்தார். அங்கு எதை ஓதினாரோ அதை தான் இங்கும் ஓதினார். அங்க என்ன அசைவுகள் சைகைகள் செய்தாரோ அதை தான் இங்கும் செய்தார். இறை இல்லத்தில் ஜமாத்தாக தொழுகிற பொழுதும். ஆனா இங்க என்ன ஆகி போச்சு? 27 மடங்கு நன்மை ஆகி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப செய்கிற செயல் ஒன்று இடத்தை பொறுத்து அந்த சூழல்களை பொறுத்து நன்மைகள் வித்தியாசப்படுகிறது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, அந்த தொழக்கூடிய தொழுகைகளில் நீங்கள் இறை இல்லத்தில் உள்ள ஒரு 3 இறை இல்லங்கள் சற்று வித்தியாசப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற பைத்துல்லாவை உள்வாங்கி இருக்கிற அந்த இறை இல்லம் கஅபாவை தாங்கி நிற்கிற அந்த இல்லத்துல நீங்க தொழுதீங்கன்னு வைங்க, இதுவும் இறை இல்லம் தான், அதுவும் இறை இல்லம் தான். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் அதை அமைச்சு வச்சான். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துவான் அந்த இல்லத்தை. சரி, இது இறை இல்லம் தானே, அதுவும் இறை இல்லம் தானே. அங்கே தொழுதால் அங்கு வேற நன்மை 1,00,000. இங்க நாங்க தொழுதா 4 ரக்காத் லுஹர்ல தொழுதா எத்தனை நன்மையோ அதுல ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மையோ அங்க போனா 1,00,000 நன்மை கிடைச்சு போச்சு. அப்படியே நேரா பைத்துல் மக்தஸ் மஸ்ஜிதுல் நபவி ஹரம் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளியாக அடையாளப்படுத்தப்பட்ட மஸ்ஜிதி ஹாதா, இது எனது பள்ளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அந்த இல்லத்துல போய் தொழுதா 1000 மடங்கு நன்மை கிடைச்சு போச்சு. ஒண்ணுதான் தொழுதாரு, ஆனா 1000 மடங்கு நன்மை கிடைச்சு போச்சு. அப்படியே நேரா டிராவல் பண்றார், பைத்துல் மக்தஸுக்கு போறாரு, அந்த மக்தஸ்ல போய் தொழுதாருன்னு சொன்னா 500 நன்மை கிடைச்சு போச்சு. தொழுகை ஒண்ணுதானே. அல்லாஹ்வுடைய இல்லத்துல இந்த இல்லம் அந்த இல்லம்ங்கிறது அது அல்லாஹ்வுடைய இல்லம் தான், இதுவும் அல்லாஹ்வுடைய இல்லம் தான். ஆனால் அங்கு கொடுக்கிற பொழுது அதனுடைய தரம் தனி, வேறுபடுது இல்ல, மாதங்கள்ல அந்தஸ்து வேறுபடுது இல்ல, இடங்கள்லயும் அந்த மாதிரி வேறுபடும். இடங்கள்லயும் அந்த மாதிரி வேறுபடுதா இல்லையா? அந்த மாதிரி வேறுபடுகிறது. அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. அதனாலதான் அங்க நன்மை செய்தால் மாத்திரம் அறிஞர்கள் முன்வைப்பாங்க, அங்க நன்மை செய்தால் மாத்திரம் அவ்வளவு நன்மை நினைச்சுக்காதையோ, ஒரு தீமை செஞ்சாலும் அங்க விவகாரமான பாதிப்பு உண்டாயிடும். ஒரு தீமை செஞ்சாலும் ஒரு மஸ்ஜிதுல் ஹரத்துல போய் ஒரு ஆளு ஒரு தீமையை செஞ்சாரு, அங்க உள்ள நின்றுட்டு இங்க இருந்துகிட்டு என்ன பாவம் செஞ்சாரோ அது மாதிரி அங்க போய் ஒருத்தர் பாவம் செஞ்சார் அப்படின்னா அதே மாதிரி தீமை பதியப்படும். இந்த 1க்கு 1 எல்லாம் சராசரி இடங்களில்
அங்கே சென்று விட்டால் அந்த இடத்தின் புனிதத்தையும் சேர்த்து கெடுத்தவர்களாக போய்விடுகிறீர்கள். நீ இஸ்லாமிய அம்சத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றை மாத்திரம் அங்கே செய்யவில்லை, தடை செய்யப்பட்டதை செய்தாய் என்பது ஒரு குற்றம் என்றால் அங்க போய் அந்த புனிதத்தையும் தகர்த்த காரணத்தினால் அதற்கான குற்றமும் பதியப்படும். இந்த மாசத்துல அநீதம் செஞ்சா மற்ற மாதங்கள்ல செஞ்சாலும் என்ன தண்டனை தான், ஒரு அநீதம் செஞ்சா என்ன அல்லாஹ்வுடைய நீதியில் இருக்கு அது உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் ஒரு அநீதம் செஞ்சான்னு சொன்னா ஏன்னா அல்லாஹ் சொல்றான் பலா தவலிமு ஃபீஹின்ன, அவங்க ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்ய வேண்டாம்னு சொல்றான். அப்படி ஒரு ஆள் அநீதம் செய்தால் மற்ற மாதத்தில் செய்த அநீதத்தைக்கு கிடைக்கிற தண்டனையும் தீமைகளையும் விட இது சற்று கூடுதலாகவே கிடைக்கும். காரணம் என்ன? நீ செஞ்ச குற்றங்கிறது ஒண்ணுப்பா, இந்த சண்டையான மாதத்தின் புனிதத்தை சிதைத்த குற்றமும் உண்டு. இப்படிதான் பண்றோம். அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபக்லஅன அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸ் துவாங்க, செருப்ப கலட்டிட்டு வாங்க, நீங்க சங்கையான இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்றான். கண்ணியங்கள் வேறுபடுகிறது, வித்தியாசப்படுகிறது. அப்படியெல்லாம் நாம் இப்ப இந்த இடத்துல நாம தெளிவாக விளங்க வேண்டும். அதனாலதான் என்ன செஞ்சாங்கன்னா, வளமையா சில பேர் விமர்சிப்பாங்க. இந்த ரமதான் இப்ப வருது பாருங்க, அதுல இந்த மாதிரி புனிதமான நாட்கள்லாம் வரும் பொழுது விமர்சனங்கள் நம்ம தெரியாம சில பிள்ளைகள் பார்வையிட்டு செய்யறாங்க. அது அறியாத்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த சற்று நான் வன்மையாக சொல்லலாம், அது நாகரீகம் கிடையாது, மென்மையாக சொல்கிறேன். அது அறியாத்தனத்தில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மற்ற இடத்துல ஃபார்வர்ட் பண்றாங்க. எப்படின்னா போடுவாங்க கோஷமே பராத்தரவு, ரமதான் வரை 27 இரவு, இந்த மாதிரி போடுவாங்க. தொல்லாதவன்லாம் தொலை வர்ற நேரம்னு போடுவாங்க. நம்ம பதிகிறது நம்ம ஆளுதான், அது ஃபார்வர்ட் செய்யறது நம்ம ஆளுதான். தொழாதவர்கள் எல்லாம், பள்ளி பக்கம் ஒதுங்காதவர்கள் எல்லாம் ஒதுக்குகிற நாள். யார நீங்க இது பண்றீங்க, டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? எதை நீங்க இதன் மூலமாக சொல்ல நினைக்கிறீங்க? இதன் மூலமாக எதை நீங்கள் பரத்த நினைக்கிறீர்கள்? நமது உள்ளம் எதை நாடுகிறது இதன் மூலமாக? சண்டையான நாளன் ஆகி போச்சு. அந்த நாளில் ஒருவர் அந்த நாளை பயன்படுத்தாது போய்விட்டால் அவருக்கு மற்ற நாட்களில் பயன்படுத்தாது போனாலும் குற்றம் தான். மற்ற நாள் ஒரு தொலைல குற்றம் தான். சந்தையான நாளை பயன்படுத்தல, அதை சிதைத்த குற்றமும் சேர்ந்தல்லவா பதியப்படும். அதனால சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாம் தொழாத ஆட்கள்லாம் வரும், ஒதுங்காத ஆட்கள்லாம் ஒதுங்கும் அப்படிம்பாங்க. தவறான வார்த்தைகள் அவைகள், தேவையில்லாத வார்த்தைகள், விமர்சனங்கள் அவைகள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள். எதை சொல்ல வருகிறீர்கள் அதன் மூலமாக? ஒரு சண்டையான நாள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. சரி, எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அறிஞர்களில் சிலர்கள் அங்கீகரிக்கிறார்களா இல்லையா? அந்த சண்டையான நாள் என்று அடையாளப்படுத்தப்பட்டதில் வேறு என்னதான் அங்கு நடைபெறுகிறது? மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் உண்மையிலேயே கண்டிக்க வேண்டும். இல்ல விதாத் இல்லையா பாங்க. ஏன் நாம நேரத்தை போட்டு வச்சுக்கிறோம்ல, நாங்க சுண்ணத்தை பேணுகிறோம் என்று பெருமானாரின் சுண்ணத்தை நாம மட்டும்தான் வேண்டோம்னு சில பேர் அடையாளப்படுத்த நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கூட டைம் ஆயிட்டு இதாம சொல்லலன்னு கேட்பாங்க. அது விதத்து இல்லையா? இந்த நேரத்தை போட்டது யார்? ரசூல்லா போட்டாங்களா? ரசூல்லா நேரம் குறிச்சாங்களா? இத்தனை மணிக்கு தான் தொழுகை வைக்கணும்னு சொல்லி 5 பக்துக்கு தொழுகை வைக்க வேண்டும். ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? 1:15 1:30 நம்ம போட்டு வச்சுக்கிற தொழுகை நேரம் யாரு போட்டு வச்சது? பெருமானார் காட்டினாங்களா? அப்படி தொழுகைக்கு நேரத்தை குறிச்சு வைங்கன்னு சொன்னாங்களா? இல்லையே. நமது வசதிக்காக நாம் வைத்துக் கொண்டது தானே. இங்க பார்த்தா 1:10 இருக்கு, இன்னொரு இடத்துல 1:15 இருக்கு, இன்னொரு இடத்துல 1:30 இருக்கு. வித்தியாசப்படுகிறதா இல்லையா? அப்ப இது என்ன சுன்னத்தா? இது விதாத் இல்லையா? ஒரு விதத்தை வன்மையாக கண்டிக்க வேண்டியதான் எந்திரிச்சுட்டு அப்ப மட்டும் கேட்கறோம்ல, அந்த ஹஜ்ரத்தை படாத பாடுபடுத்திடுறோம்ல. கொஞ்சம் ஏழை சாலையா இருந்து அவரு கொஞ்சம் நோஞ்சானா இருந்தான்னு வைங்க, முடிஞ்சே போச்சு அந்த ஏரியாவுல. ஆளுக்கால் வாய் திறக்க ஆரம்பிக்கிறாங்களா? அது விதாத் இல்லையா? அப்ப எனக்கு தேவைன்னா விதாத்து சாதகம், அவருக்கு தேவைன்னா விதாத்து பாதகமா? அப்ப விதாத்தின் பல வகைகள் இருக்கிறது. விதாத்தை ஹசனா இருக்கிறது, விதாத்தை செய்யா இருக்கிறது, நல்ல விதாத்து கெட்ட விதாத்து என்று இருக்கிறது. குழு விதாத்தின் வலாலா என்று சொல்வது மகாபெரிய அபாண்டம். அது
குல்லு பித்அத்தின் லலாலா ஹதீஸ் தான். அது என்ன குல்லு பித்அத்தின் லலாலா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நீங்க கொஞ்சம் சற்று உங்களுடைய இந்த இடத்தில் நோக்கத்திற்காக நான் அதை பதிவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் அப்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத்து. நமக்கும் காபிர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில தொழுகை என்பது அழகான ஒரு உடன்படிக்கை, பிரித்து காட்டுகிற உடன்படிக்கை. சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, ஃபமன் தரகஹா, ஹதீஸ கவனிக்கணும், ஃபமன் தரகஹா, அதை யாரு விடுவாரோ, அதை யாரு தொழாம விட்டுட்டார், அதை விடுவாரோ ஃபகது கஃபர, அவர் காஃபிர் ஆயிட்டாரு. ஹதீஸ் தெளிவா வந்துருச்சு இல்ல? காஃபிர் பட்டம் கொடுத்துடலாமா தொழ வராத ஆட்கள் எல்லாத்தையும்? அதான் காஃபிர்னு சொல்லிட்டாங்க இல்லையா ரசூலுல்லாஹ்? எவனா தொழ வரலப்பா லோருக்கு காஃபிர் இருக்கும், அசர் வரலையா காஃபிர் இருக்கும், விட்டுடலாமா வார்த்தைகளை? ஒரு ஹதீஸ் வந்து அப்படியே கட்டிடுறதா? அந்த ஹதீஸுக்கு என்னன்னு யோசிக்கிறதெல்லாம் இல்லையா? பாமரர்களுக்கு இந்த சிந்தனை புரிய வருமா? அசருடைய தொழுகை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் அசருடைய தொழுகையை விடுவாரோ, பெருமானாருடைய மொழி தெளிவாக இருக்கிறது, ஃபகத் ஹபீத அமலுஹு, இந்த வார்த்தை அப்படியே இருக்கு, ஃபகத் ஹபீத அமலுஹு, அவர் அமல் எல்லாம் அழிந்து போய்விடும். அதற்கு விளக்கம் தருகிற சில அறிஞர்கள் எப்படி தருகிறார்கள் என்றால், அவர் அதற்கு பின்னால் கலா செய்தாலும் சரியாங்கிறாங்க. சரி, அதாவது அறிஞர்களின் வார்த்தை. பெருமானார் சொன்னாங்கல்ல, ஹபீத் அமலு கூட்டாங்கல்ல, அமலெல்லாம் அடிச்சு போயிடுட்டாங்கல்ல, முடிஞ்சு போச்சா? சோழி முடிஞ்சதா இல்ல அமலும்? ஏங்க அது வந்து அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யார் வந்து நிராகரிப்பாளர்களா மாறினார்களோ அவர் முன்னாடி செஞ்ச எல்லா அமலும் அடிச்சு போயிரும் இருக்குது. இங்க பெருமானார் தொழுகை விட்டாலே அடிச்சு போயிருங்கிறாங்க. பொத்தாம் பொதுவா அடிச்சு விட்டுறதா? பார்வேர்டு மெசேஜாளர்கள் சிந்திக்க வேண்டாமா? கிடைச்சதெல்லாம் அள்ளி விடுறதா? நாங்கெல்லாம் யாரையும் சாராத ஆளு, நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னா யாரோ ஒரு அறிஞர் சொன்னதைத்தானே நீங்கள் செய்கிறீர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் குதர்க்கத்திற்காக சொல்ல வரவில்லை. சமீபத்தில் அப்படி ஒரு ஊடகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஒரு செய்தி அனுப்புகிறார், இதை கொஞ்சம் பாருங்க கேளுங்கன்னு அனுப்புகிறார். அதை பார்க்கிறேன். தன்னை மார்க்க நேரையாக, தனக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற அகங்கார புருஷராக அடையாளப்படுத்தப்பட்ட நபராக சுட்டி தெரிந்தவர் தான். ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் தான் அங்க நடக்குது இல்லையா? அதில் இவர் இணையதள கேள்வி பதிலை பதிவு செய்கிறார். அந்த கேள்வி பதில்களில் ஒரு கேள்வி வருகிறது. இப்ப நாம ஹனபி மஸலக்ல இருக்கிற இந்த மஹல்லா வாசிகள் சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி தபாரக ஸ்முஹு வ தஆலா ஜத்துஹு வ லா இலாஹ கைருஹு தனா ஓதுறோம். இதை ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓதுறோம். இன்னொரு ஹதீஸ் வருது, வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லதி ஃபதல ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் இருக்கு. இன்னும் சில வார்த்தைகள் வருது. சரி, அவர் சொல்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நாம வந்து வன்மையாக எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், அது விதத்துன்னு சொன்னோம், அது பெருமாள் அது சரியான ஹதீஸே கிடையாதுன்னு சொன்னோம், அப்படி ஒரு ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னோம், வன்மையாகவே இருந்தோம். ஹனபியாக்கெல்லாம் பாருங்க தக்பீர் கட்டிக்கிட்டு தனா ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுக்கு இதுக்கு ஹதீஸுக்கு சம்பந்தமே கிடையாது என்று நாம எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் சில சகோதரர்கள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இல்ல இல்ல ஹதீஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எது விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து ஒரே தட்டுல எல்லாம் வந்து உள்ள அளவுக்கு ஹதீஸ் தொகுப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வர்ற காலத்துல, அறிஞர் காலத்துல ஒரு அறிஞர் சொன்னாலும் பரவாயில்லை, அவங்க காலத்தில் ஹதீசுகள் தொகுப்புகளாக இல்லை. இன்றைய காலத்தில் தட்டினால் அப்படியே கொட்டி குவிக்கிறது அனைத்தும். இப்ப யாரு காதல பூசு ஊத்துறாங்க? நாங்க பார்த்த சில செய்திகள் வந்துச்சு, பார்த்தா அதை ஆராய்ந்து செய்து பார்த்தோம். முட்டாள்கள் இமாம்கள் ஆராய்ந்து சொன்னார்கள், அந்த இமாம்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம், பார்த்தால் அது ஹதீஸ் தான், ஏற்றுக்கொள்கிறோம். இதுல யோகிய வர கீழே உங்க மீசையில ஒண்ணு விட்ட கூடாது இல்லையா? நாங்க பார்த்தோம். நாங்க வந்து இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னா நாங்க அதை நாங்க மறுக்கிறதுலாம் கிடையாது, நாங்க உடனே ஏத்துக்கிற மனப்பான்மை உடையாது. யாருடா அந்த அறிஞர்கள் எல்லாம் புறந்தள்ளியாச்சு, அவர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் பின்னாடி தள்ளி போட்டாச்சு. இவர் ஆய்வு செஞ்சா ஹதீஸா தான் இருக்குது, அதனால அதை குறை சொல்லக்கூடாது, அது ஹதீஸ்ல உள்ள செய்யலாம், அவங்க ஓதுறது சரிதான்.
கொஞ்ச நாளா சொன்னாங்க, பிள்ளைகள் பிறந்தால் வலது காதில் பாம்பு ஓதி ஊதுதலும் இடது காதில் இகாமத்து ஓதி ஊதுதலும் மார்க்கத்திலேயே கிடையாது, ஷரியத்துல கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வகி வந்திருக்கு. ஆமா ஆமா, இமாம் ஹசன் ரசூலுல்லாஹ் ஓதி ஊதி இருக்கிறதா ஹதீஸ பார்த்தா ஆதாரம் இருக்குது, ஊதுங்க. இதுக்கு இடையில மோதா போனால என்னடா செய்வ? அந்த பிள்ளையோட பாங்கெல்லாம் காது கேட்கல. யாரை ஏமாத்துற வேலை இது? யாரை புறம் தள்ளுகிறது? சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படித்தான் நிறைய விஷயங்கள் ஓடுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நல்ல நாட்களில் நல்ல ஒரு இப்ப சங்கையான மாசம், சங்கையான மாசத்துல இப்படி நடந்த ஒரு ஆளு அந்த நாளை வீணாக்கிட்டாருன்னு வைங்க, பயன்படுத்தலாம். நீ பள்ளிக்கு வந்துதான் பயன்படுத்தணும், இல்ல வீட்டுல கூட பயன்படுத்தலாம். சங்கையான நாள், சங்கையான மாதம் பயன்படுத்துங்க, தாராளமா பயன்படுத்துங்க. சரி, அங்க வர்ற ஆளு இது வரைக்கும் வராத ஆள் தானே, வரட்டுமே, பயன்படுத்தட்டுமே. அதுல உங்களுக்கு அது நன்மை தானே கிடைக்குது, தீமை ஒண்ணு இல்லையே. பாரதூரமான பாவம் அங்க நடக்கலையே, குற்றம் நடக்கலையே. அங்க சந்தைக்குரிய பெருமக்களை நன்றாக யோசிக்க வேண்டும். இனிவரும் காலத்திலாவது நல்ல நாட்களில் இது மாதிரி நாகரிகமற்ற செய்திகளை பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, அதில் என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது? இளைய வாட்ஸ்அப் தளத்துல வந்து பெண்கள் சைடுல இருந்து வந்தது, இந்த மாதிரி ஒரு இதை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. உடனே அதை நாம் சரி செய்து விட்டோம். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். தேவை என்றால் கேளுங்க, அறிஞர்கள் அணுகுங்க, கேளுங்க. நாங்க தான் அணுக மாட்டோம், இணையதளத்தை மட்டும் தான் அணுகுவோம் முடிவுல இருந்தா அதுக்கு என்ன செய்யறது? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான நன்னாட்கள், சங்கையான இந்த மிஅராஜுடைய நாள் கடந்து சென்றது. அருள் நிறைந்த பொக்கிஷமான தொழுகை நமக்கு அழகான பரிசாக அதில் கிடைத்திருக்கிறது. நமக்குள்ள கடமைகள் எல்லாம் இந்த பூமியில் கடமையாக்கப்பட்டது. தொழுகை மாத்திரமே வான்மண்டல செய்தியாக வந்து சேர்ந்தது. இந்த பூமியில் பெருமானார் இருந்த பொழுதே இங்கு மற்ற கடமைகள் எல்லாம் வந்தது. அந்த வெகுமதி மாத்திரமே அல்லாஹ் தன்பால் அழைத்துக் கொடுத்தார். அதனால்தான் அதற்கான தகுதியும் தராதரமும் வேறு. அதனால்தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றாங்க, அது மிகப்பெரிய ஒன்றுன்னு. நபிமார்கள் எல்லாம் வசியத்தாக செய்த வார்த்தைகளும், நபிமார்கள் எல்லாம் பிரார்த்தனையாக கேட்டவைகளும், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி, எங்களெல்லாம் நீ என்ன செய் தொழுகையாளியா ஆக்கிடுன்னு கேட்டாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறையில்லம் காபாவை புனர் நிர்மாணம் செய்ததின் பின் நபிமார்கள் எல்லாம் அந்த வார்த்தை தான் உச்சரித்தார்கள். அல்லாஹ் சிலர்களின் தகவல்களை சொல்கிற பொழுது ஒதுகுர் ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வாலி வ கான ரசூலன் நபியா வ கான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாம். அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க வர்ணனை சொன்னதுக்கு பின்னால அவங்க குடும்பத்தாருக்கு செஞ்ச வசியத் என்ன தெரியுமா, ஏவல் என்ன தெரியுமா, கட்டளை என்ன தெரியுமா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுதும் வகுல்லன் ஜஅல்னாஹும் அய்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா வ அவ்ஹைனா இலைஹிம், நாம் அவங்களுக்கு வஹி அறிவித்தோம். ஃபிஅல் கைராத்தி நல்லத செய்யணும்னு சொல்லி வ இகாமஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்லி நம்ம வஹி அறிவித்தோம்னு சொல்லுவோம். இப்படி எல்லாமே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் என்று வரிசையாக எடுத்து பார்த்தால் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. நம்ம மனிதர்கள்ட்ட குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து பேசுகிறார்கள். என்ன பதியம் இப்படி செஞ்சுட்டீங்கல்ல, இப்படி ஒரு வாய்ப்பு நீங்க வந்து ஒரு ஆணினுடைய துணை இல்லாமல் ஒரு குழந்தை பெற்றெடுத்து விட்டீர்களே என்று சூழ நின்றவர்கள் எல்லாம் அவர்களை சந்தேகித்த பொழுது, அவர்களின் நன்னடத்தை குறித்து கொஞ்சம் அவர்கள் நாகரிகமற்ற வார்த்தையை பயன்படுத்திய பொழுது, யாத்தாரோன மாக்கான அபூக்கி பரசௌபின் ஒமாக்கான உம்மிக்கு பகையா, உங்க உம்மா இப்படிப்பட்ட ஆளு கிடையாதம்மா, உங்க வாப்பா எப்படிப்பட்ட ஆளு, இப்படி நடந்து போட்டீங்க, ஒரு ஆண் துணையே இல்லாம. ஏன்னா ஒரு நியதி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு ஆணு பெண்ணு சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும். அதே இல்லாம ஒரு பெண்மணி கருவுற்று இருக்கிறார்கள் என்றால் அது இறை கொடுத்த கொடை என்று விளக்காமல் இப்படியெல்லாம் நாகரிகமற்ற வார்த்தை உதிர்த்தார்களே. அல்லாஹ் சொன்ன வாய்ப்போடு இருங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டான். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த குழந்தை இல்லையா ஈசா அலைஹிஸ்ஸலாம், இந்த அருள் நிறைந்த பொக்கிஷம் அது. நீங்க பேசாம கைய காட்டிட்டு நீங்க வாய் மூடுங்க, நான் பாத்துக்க வேண்டாம். அவங்க கேட்டாங்க, அஷாரத்து இலை, தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பக்கம் தன் கரத்தை மரியம் அம்மையார் அப்படியே காட்டுகிறார்கள். என்கிட்ட கேட்காதீங்க, அந்த புனித தன்மை குறித்து அந்த பிள்ளை பேசும், அந்த பிள்ளையின் நாவிலிருந்து உங்களுக்கான செய்தி வரைக்கும் கேளுங்கள் என்றார்கள். அஷாரத் இலை காலு, அப்ப கூட ஆச்சரியமா கேட்டான், கைவன் கல்லிமு மக்கான பின் மஹதி சவியா, எப்படி நாங்க அந்த தொட்டில் குழந்தை இடத்தில் குழந்தையாக இருக்குது, இது எப்படிங்க சாத்தியம்? ஒரு குழந்தை வாய் திறந்து பேசுமா?
இப்பதான் பிறந்திருக்கு, பச்சில குழந்தை கையில தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த குழந்தை பேசுங்கிறத அறிவு ஏத்துக்கிறதா? என் வயிற்றுல குழந்தை வர்றத அறிவு ஏத்துக்காததுனால தான் இப்படி பேசுறீங்க. அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு அகமியத்தை உங்கள் அறிவுகள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு சான்றாக பகர்வான், கேளுங்கள். கால திடீரென்று சொல் பிறக்கிறது. திரும்பி பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருந்து வாய் திறக்கிறார்கள். இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வின் அடியார். ஆதானியல் கிதாப, அல்லாஹ் எனக்கு வேத ஞானத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை நபியாகவே அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா குன்து ஹய்யா, என்று நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான் என்று வரிசைப்படுத்துகிற பொழுது, தொழுகை நிலைநாட்டும்படியும் அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் என்று தொட்டில் குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது அந்த நாவால் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இறைமறையில் சூரா மரியமில் கூட அந்த செய்தி பதியப்படும். இப்படி நபிமார்கள் எல்லாம் அங்கீகரித்த ஒன்று, அவர்கள் எல்லாம் மேலோங்கி நின்ற ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கண் குளிர்ச்சியே தொழுகைதான் என்றார்கள். ஏன்? இந்த கண்கள் தானே அந்த காவலன் அல்லாஹ்வை கண்டு வந்தது. அல்லாஹ்வின் சமூகத்தில் பெற்று வந்த தொழுகை ஒவ்வொரு நொடியும் எனக்கு யாரோ ஒருத்தி அவளை காதலிக்கணும், ஒருத்தன் அவ கொடுத்த ஒன்ன காலமெல்லாம் வச்சு பாதுகாக்கணும். ஏன்னா என் காதலன் தந்தது, என் காதலி தந்ததுங்கிறான், எனக்கு ரொம்ப நட்பு வட்டம் கொடுத்ததுங்கிறான், எனக்கு ஜனாதிபதி தந்ததுங்கிறான், எனக்கு பிரதமர் கொடுத்ததுங்கிறான். எப்ப அதை மொத்தம் பத்திரமா வச்சிருக்கிற, மற்ற எல்லாத்தையும் தூக்கி கீழே வச்சிருக்கிறிய, இது எங்க கிடைச்சது தெரியுமா, யாரு தந்தது தெரியுமா, இதனுடைய மகத்துவமே தனி, நீங்க வளர்ந்தா நீங்க விட மாட்டிய, நீங்க ஒண்ணு போயிருவியப்பா, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. என் கண்மணியான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கண் குறிச்சி என் தொழுகையில இருக்கு தெரியுமா, என் காவலன் அல்லாஹ்வுதவா எனக்கு பொக்கிஷமா தந்தான், அதை தந்து என்கிட்ட தந்து அனுப்புனான் தெரியுமா. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப அனுப்புறாங்க. நம்ம நிலையெல்லாம் பார்த்து நம்மளுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு 50 வக்து கண்டிப்பா நடக்காது, 5 வக்தே படாத பாடுபடும், 50 வக்து நிச்சயமா நடக்க போறது இல்ல, வேணா கஷ்டப்பட வேண்டாம், நீங்க போகணும்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட அல்லாஹ் 5 குறைச்சு திரும்ப அனுப்ப, திரும்ப 5 குறைச்சு அனுப்ப, 50ல இருந்து 5 குறையுது. இப்ப கூட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா தொழ மாட்டாங்க 5. நம்ம சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க, யார சொல்லலாம், திரும்ப போங்க, இன்னொரு ஏதாச்சும் குறைவு கிடைக்கும், ஏதாவது சலுகை கிடைக்கும், போங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெட்கப்படுற அளவுக்கு போயிட்டேன்னா, இதுக்கப்புறமா வெட்கமா இருக்கு. ஒருத்தர் பெரிய, அதாவது ஆர்வமுள்ள பெருமகனார் அவங்க, உதாரணத்துக்கு சொல்லுவோமா, பெரிய தனவந்தர், அவர் போய் யார்த்தையாவது குறைச்சி கேட்டு சலுகை பேசிட்டு இருப்பாரா, இப்ப ஏதாச்சும் குறைச்சு தரலாம் அப்படின்னு பேசுவாரா? மகாபலிய கோடீஸ்வரர், இபாதத்தின் கோடீஸ்வரன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுற அளவுக்கு போயிட்ட, என் உம்மத்துக்காக வேண்டிதான் போனேன், நான் எனக்காக வேண்டி போயிருக்க மாட்டேன். நீங்க சொன்னீங்க உம்மத்துக்காக போங்கன்னு சொல்லி, அந்த உம்மத்துக்காக தான் நான் போயிட்டு வந்தேன், இதையும் கூட செய்யலன்னா என் உம்மா, அந்த வெட்கத்துக்கு அறிஞர்கள் இப்படி ஒரு விளக்கம் தருவாங்க, இந்த 5ஐயும் என் உம்மத்து செய்யலன்னா என் உம்மத்தை நினைச்சு நான் வெட்கப்படுறேங்கிறாங்க. நல்லா விளங்க, என் உம்மத்துங்கிறத நினைச்சு நான் வெட்கப்படுறேன், இந்த உம்மத்து என் உம்மத்துன்னு சொல்லி இதை கூட செய்ய மாட்டாங்களா, வெட்கமா இருக்கு எனக்கு அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? சரி இப்படிதான் நடக்க போகுதுன்னு மனுஷனுக்கு தான் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? 5 தான் வந்து நிக்க போகுதுன்னு போன போகலே 5 அடிச்சு விட்டுருக்க வேண்டியதானே. சரி 5 குடிச்சிருக்க போங்க. அல்லாஹ் செஞ்ச பெரிய கருணை, அதற்கு நிறைய வழக்கங்கள் பெருமக்கள் சொல்லுவாங்க. யா அல்லாஹ் நான் பார்க்கணுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க இல்லையா, லந்தராதின்னு அல்லாஹ் சொன்னாங்க, பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அபிலாஷை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என் பெருமானாரை எதிர்நோக்கி காத்துக் கொண்டே இருந்தார்கள். அதான் எந்த நபிமானும் அதுக்குள்ள வரல, இவர் தான் பார்க்கணும்னு கேட்டதுனால அல்லாஹ்வை பார்க்க போற ஆளுக்கெல்லாம் அவங்களுக்கு மேல ஒரு ஆர்வம் தனியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்துச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்கன்னு உடனே அவங்க காத்து கொண்டு நின்றார்கள். அல்லாஹ்வை தான் என்னால் காண முடியவில்லை, அவனை கண்டு வந்த கண்மணியாவது நான் காண பாக்கியம் கிடைக்கிறது என்று வந்தார்கள். திரும்ப திரும்ப அனுப்புனாங்க. அனுப்புனதுக்கு நோக்கமா அதான், சரி 5க்கு அப்புறம் நின்றுட்டு சொன்னா திரும்ப போயிட்டு வர மாட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பி விட்டு இன்னொரு தடவை பார்வை எடுத்துட்டு வருவோமேன்னு அனுப்புனாங்க. அங்க செல்லுபடியாக வெக்கமா இருக்கு வேணான்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ்வை பார்த்து அன்னலாரை கண்டு ரசித்துக் கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப கூட அல்லாஹ் தஆலா நம்ம மேல எவ்வளவு கருணை வச்சுக்கிறான் பாருங்க. நீங்க 50 தொழ தேவையில்ல, 5 தொழுங்க, 50க்கான நன்மையை நான் கொடுத்துடுறேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம மேல வச்சுக்கிற கருணை எவ்வளவு பெரிய கருணை. குறைச்சு கேட்டோம்,
எனக்கு முடியாதுங்க. ஒரு ஆள் இருக்கார் 10 ஏக்கர் நிலம், எவ்வளவுங்க? 2 கோடி அப்படிங்கிறாரு. இன்னைக்கெல்லாம் அது கம்மி. 10 கோடிங்கிறாரு, 20 கோடிங்கிறாரு. அப்படியா? முடியாதுங்க, நான் ஏதோ ஒரு இது கெட்ட போறேன், ஒரு நிறுவனம், என்னால அவ்வளவு முடியல. அவர் கொஞ்சம் யோசனை பண்றாரு. அப்படியா, சரி சரி போங்க, ஒரு 8 கோடியா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே குறைச்சு வந்து கடைசி 10 கோடிக்கு 1 கோடியில வந்து நிக்கிறாரு. ஆஹா, 1 கோடின்னா என்ன ஏக்கர் குறைஞ்சிருமான்னு பார்த்தா ஏக்கர் குறையில. 10 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கோங்க, 1 கோடிக்கு வாங்கிக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரப்பு நீங்க 50 தொலை தேவையில்ல, 5 தொழுதாலே போதும். 50 நன்மை சொன்னதுதான் நல்லா நின்றா பாத்தீங்களா? அவன் வார்த்தையில கடுமையா நின்றா பாத்தீங்களா? நம்ம மேல உள்ள கருணை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுல நீங்க சுகம் காணுங்கள் என்றார், நன்மையில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்றார். எந்த வகையிலெல்லாம் அதை கொள்ளை கொள்ள முடியுமோ செய்யுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள். தொழுகையை விட்டால் அது மகா பெரிய பாவத்தில் வந்து சேரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத வலது கஃபர். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமொழி சொல்றாங்க, யார் தொழுகையை விடுவாரோ காஃபிரா போய்டுவார், கவனமா இருந்துக்கோ. லா ஹல்ல பில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவனுக்கு எந்த இப்போ நாட்டுல சில சட்டங்கள் இருக்கும், இதை அவன் செய்யலன்னா அவனுக்கு எந்த முகாந்திரமும் நாட்டில் எந்த சலுகையும் கிடைக்காதுன்னு இருக்கும். இஸ்லாத்தினுடைய அந்த அம்சத்திலிருந்து அவர் தவறி போய் விடுகிறார். நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுக்லு என்பவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகையில் நின்ற பொழுதுதான் குத்தினான் என்று நமக்கு எல்லாம் தெரியும், சரித்திரம் அறிந்தவர்களுக்கு புரியும். தொழுவச்சிட்டு இருக்கும் போது அவன் குத்திக்கு ஓடுறான். அதிலிருந்து அவர்களுடைய வயிறு முழுமையாக கிழிந்து விடுகிறது. பானத்தை உள்ளே ஊத்தினால், பாலை உள்ளே ஊத்தினால் அந்த வயிற்றின் வழியாக வெளியே வரும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரணத்தை ஏற்படுத்தி விட்டது. மயக்கம், அடிக்கடி மயக்கமாகி விழுந்து விடுவார்கள். தொழுகை அதிலிருந்து தொழுகை அந்த வஃபாத் ஆகிற வரைக்குமான அந்த இடைப்பட்ட சில நாட்களில் அந்த தொழுகை என்று வந்த பொழுது, தொழுகை என்றால் அவர்களின் சுய நினைவு சரியாக இருக்கும் என்று பதிவு செய்கிறார். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா சுய நினைவு வந்துருமா, மயக்கம் வராதார்கள். காரணம் அதுவே மயக்கம் தானே என்று அறிஞர்கள் சொல்கிறார். அதுவே மயக்கம் தானே. இந்த உலகத்துல ஒருத்தர் ஏதோ குடியின் மீது மயங்கி தானே அதை குடிக்கிறான், ஒருவன் உணவின் மீது மயங்கி தானே அதை உண்கிறான். அதே போன்று தொழுகையே தான் அவர்களின் மயக்கமே. தொழுகை என்று வந்து விட்டால் அதை விட வேறு என்ன இருக்கிறது? வலதிக்ருல்லாஹி அக்பர் அல்லாஹ் சொன்னானே இல்லையா, உதுமா ஓஹி இலைக்கு மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர். அந்த தொழுகை தானே திக்ருல்லாஹ். அதனால தான் அகிமிஸ் ஸலாத திக்ரின் அல்லாஹ் சொன்னா. தொழுகை என்ன நினைக்கிறதுக்காக தொழுங்கன்னு சொன்னானே, தொழுகை என்றால் என் நினைவோடு இருக்க வேண்டும் என்றானே. வலா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். போதையா இருக்கும்போது தொழுகை வராதேன்னு சொல்லி சாராய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான். அதை குடிச்சிட்டு வந்துடாதப்பா இங்க போதையா நின்றாதேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் அறிஞர்கள் அந்த வெளிப்படை சட்டம் தான் நீங்கியதே தவிர தொழும்போது வராதப்பா குடிச்சிட்டு வராதப்பான தொழுகை இல்லாத நேரத்துல குடி நடத்துனால பின்னாடி அந்த ஆயத்து மன்சூர், இந்த ஆயத்தை வந்து இன்னொரு ஆயத்து கேன்சல் பண்ணுது. இது கேன்சலா போச்சு, எப்பவுமே குடிக்க கூடாதுன்னு ஆகி போச்சு. இது சாராய விஷயத்தில் வெளிப்படை விஷயத்தில் தான் இந்த ஆயத்தின் கேன்சலே தவிர எல்லாத்துக்கும் அந்தரங்கம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆயத்துக்கும் அந்தரங்கம் என்று ஒன்று இருக்கிறது. மனிதா, பூமியின் போதையோடு நீ தொழுகையின் பக்கம் நெருங்கி விடாதே. இந்த உலகத்தின் போதையோடு தொழுகையின் பக்கம் வந்து விடாதே. வலா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. நீ போதையா இருக்கும் தொழுகைக்கு வராதேங்கிற அந்தரங்க சட்டம் இன்னும் அமலில் தான் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த சட்டத்தை வச்சுதான் நாமெல்லாம் தொழுகிறோம். அல்லாஹ்வுக்கு தக்பீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரைக்கும் எல்லாம் அல்லாஹ்வுடைய நினைவுலயே தான் நிக்கிறோம். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, இமாம் உள்ளிட்ட உங்கள் அனைவர்களும் அந்த லட்சணத்துல தொழுகையில கூட 5 வக்த் தொழுகைன்னா என்ன அர்த்தம்? முற்றிலுமாக நினைக்க முடியவில்லை. கொஞ்ச நெஞ்ச நினைப்பாவது அங்கே கடந்து செல்கிறது. அதையும் விட்டு விட்டால் எவ்வளவு பெரிய இதா ரசூல் வெட்கமா இருக்கு. ரசூலுல்லாஹ் வெட்கப்படுற அளவுக்கு நாம இருக்கணுமா? நம்ம நிலையை அமைச்சு கொள்ளணுமா? சங்கைக்குரிய பெருமக்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் கேட்கப்படுகிற முதல் கேள்வி தொழுகை குறித்து தான் கேட்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சாடினான், நபிமார்களின் உயரிய நிலைகளை எல்லாம் சொன்னான். உங்களை எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா, அவங்க வாரிசுகள் எப்படிப்பட்ட ஆடு தெரியுமான்னு சொன்னா. ஆனா அவங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும்னு சொன்னா. அதுக்கு பின்னால அவங்களுக்கு பின்னால நம்மளாம் நபியை தழுவி வந்தவங்க தானம்மா வந்திருக்கிறோம். ஆனா இந்த ஆளா போயிடக்கூடாது. எந்த ஆளு? அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் வரும். எப்படி இருப்பாங்க? அல்லாஹ் ஸலாத்த தொழுகையை முழுவோக்கா விடுவாங்க. ஒத்தவகு ஷஹவாத்த மனோ இச்சை பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. ஃபஸௌஃப யல்கவுன கையா. நல்லா வழங்கிக்கிறட்டும், அவங்க கையிங்கிற நரகத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் சந்திப்பார்கள் கடுமையாக சொன்னான் இல்லையா? சூரா மரியம் 59வது ஆயத்துல
இப்ப வயலுடைய முசல்லி நான் தொழுகையாளிக்கு வயலுக்கிற நரகம் இருக்குன்னு இல்லையா, அவனாக நாம் ஆகிவிடக்கூடாது. யார் அதை செய்து வெற்றி அடைந்தார்களோ அந்த நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். இன்ன உம்மத்தி எதிரூன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் அஸரில் வுது. தொழுகைக்காக செய்யறவங்க உது இருக்கு இல்லையா, அந்த உது இருக்கு பாருங்க, அது அவன் முகத்தையும் அவனுடைய இரு கைகள் புஜங்கள் வரைக்கும் அழகான விடுவிடுப்பாக மின்னிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு நாளை மறுமையில் அடையாளப்படுத்துவோம். என் உம்மத்துக்கு நாளை மறுமையில் இந்த அடையாளங்களை கொண்டு என் உம்மத்துக்கு இந்த நான் அடையாளம் அறிந்து கொள்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஹஜ்ஜிதீன் வாங்கோன்னு சொல்லக்குள்ள கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் இல்ல, முகமெல்லாம் பிரகாசமா, கைகள் எல்லாம் பிரகாசமா, இந்த ஒதுச்ச இடங்கள் எல்லாம் பிரகாசமா இருக்கிறத பார்த்து வாங்க வாங்க நீங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு என் உம்மத்தின் அடையாளங்களாக அவர்களை நான் அன்பித்துக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அந்த பெரும் கூட்டத்தில் எப்படி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது, நாம் எப்படி நம்மை காண்பித்துக் கொள்வது? சின்ன கூட்டங்களிலேயே தவறி போய்விட்டால் நமது பிள்ளைகளை தேடுவதில் எவ்வளவு திணறி போய் விடுகிறோம். அந்த உம்மத்தை முஹம்மதியாவின் பெரும் கூட்டத்தில் இருக்கிற உம்மத்தை முஹம்மதியாக்களை என் பெருமானார் இனம் கண்டு கொள்வார்கள் இந்த வெளுப்பின் மூலமாக என்றால், நம்ம எவ்வளவு கவனமா அதை செய்யணும், ஒரு அழகா செய்யணும். அதனாலதான் அஹ்சன் உதுனாங்க, நீங்க சரியா உது செய்யுங்க, அழகா கழுவிக்கோ, ஏதா பகுதியை உற்றாதியம் சொன்னாங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த இடம் வந்து வெளுப்பு இல்லாம போயிடும், தொழுகை கூடாம போயிடும். அதனால நீங்க உது செய்யும் போது பதட்டமா உது செய்யாதியோ, நிதானமாக அழகாக உது செய்யுங்கள். கடுகிற பகுதிகள் எல்லாம் அழகாக மின்னிக் கொண்டிருக்கும் நாளை மறுமையில் என்றார்கள். அருள் நிறைந்த பெருமக்களே, இந்த மிஹராஜின் பரிசாக எடுத்த தொழுகையை கவனத்தோடு நாம் செயல்படுத்துவோம். அதுவும் நமது சுயநோக்கத்திற்காக தான், சுயநலத்திற்காக தான். எந்த சுயநலம்? நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை உயர்ந்த இடத்தில் வைப்பான், அல்லாஹ் என்னை வெண்மையாக்கி வைப்பான், பிரகாசமாக்கி வைப்பான், என் உம்மத்தை முஹம்மதியாவின் அடையாளமாக்கி வைப்பான். நாளை அல்லாஹ்வின் சமூகத்தில் சந்திக்கக்கூடிய அருள் பெரும் பெரும் பாக்கியத்தை தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான். அந்த அருள் பெரும் பாக்கியமான தொழுகையை இந்த மிஹராஜின் காணிக்கையாக கண்மணி நாயகம் பெற்று வந்த உயர்ந்த காணிக்கையை சரியாக நாம் நிறைவேற்றுவோம். சங்கடமில்லாத நல்வாழ்வு நாம் வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிம்மதியான நெறிமிகுந்த நல்வாழ்வை நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பள்ளியினுடைய அந்த பகுதிகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தாங்கள் எல்லாம் அறிவீர்கள். உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் நினைவூட்டுவது என்பது தட்டத்தான் கதவு திறக்கும் என்பது போன்று உங்கள் மனங்கள் இதுவரை அதற்காக ஒரு நிலைக்கு வரவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவர்களும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நீங்கள் அனைவர்களும் அதில் பங்களிப்பு செய்யுங்கள். அல்லாஹு தஆலா உங்கள் பொருளாதாரத்தில் கொடுத்ததையும் இருப்பதையும் பரக்கத்து செய்வார். அஸ்ஸலாமு அலைக்கும்.